அவரு திருப்பாச்சி கதைய முதல்ல கேட்டுட்டு என்ன சார் சொன்னாரு? திருப்பாச்சி ஃபுல்லா கதை கேட்டாரு. கேட்ட உடனே அவரு எப்பவுமே அந்த கதை கேட்குற கெத்தே வேற. ஓகே. அந்த புடிச்சுன்னா அந்த உருவம், அந்த மெஜஸ்டிக்கு, லுக்கு ஒரு பார்த்தா புடிச்சு பார்க்குற மாரி இருக்கும். அப்ப கதையெல்லாம் கேட்டு அப்படியே கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தாரு. யோசிச்சுட்டு வந்து அப்புறம் சொன்னாரு, "இந்த டைப் கதை நம்ம பேனர்ல பண்ணது இல்லையா?" ஏன்னா கமர்ஷியல் கதை இல்லை. ஆனால் இந்த கதை விஜய்க்கு ஆஃப்டாக இருக்கும், விஜய்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த சென்டிமெண்ட்லாம் நல்லா பேர் வாங்கி கொடுப்போம். விஜய் அதான் ஓகே பண்ணுவோம், விஜய் கரெக்டாக இருக்கும் பண்ணுவோம். ஆனால் நம்ம பேனருக்கு கரெக்டாக இருக்காது. அப்படி மீனிங் அதுதான். ஏன் நம்ம அவர் பேனர் என்ன, அவர் போய் உனக்காக துல்லாமல் துள்ளுமோ, லவ் டுடே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும். எல்லாம் கமர்ஷியல் கதை. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் பண்ணலை. சில படங்கள் இப்போ நாட்டா மாதிரி கதைகளும் வேறு சேனல் தான், அதுக்குள்ளே ஃபைட் இருக்கும். அது கமர்ஷியல் படம் சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் ஓப்பனிங் சாங்கு இதெல்லாம் அவரோட எந்த இடத்துல இருக்காது. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு அதான் நம்ம படது நம்ம கம்பெனிக்கு இது புதுசு. இந்த மாதிரி டைப் நான் பண்ணதில்லை. விஜய்க்காக விஜய் கரெக்டாக இருக்கும் பண்ணுங்க. அதுதான் அப்படி பண்ணது திருப்பாச்சி. அப்புறம் படம் முடிச்சுட்டு நான் போட்டு காட்டினேன். படம் பார்த்து வெளியே வந்தார். இதே சொன்னார், பயங்கர ஆக்ஷனாக இருக்கியா, நம்ம பேனரில் இப்படி படமா அப்படின்னாரு. பிசுறாரு படமா ஓடிங்கயா, பெரிய ஹிட்டாகும், விஜய்க்கு நல்ல பேர் வரும். அப்போ சொல்லும்போது கூட என் பேனருக்கு பெரிய ஹிட் வரும் அதெல்லாம் இல்லை. அவர் நினச்சிட்டாரு இந்த கதை விஜய்க்கு கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம பேனருக்காக பண்ணல, விஜய்க்காக பண்ணுறோங்கிறத ஒரு சொல்லும்போது புரிஞ்சுட்டேன். ஆமாம், அப்படி பண்ணதான். அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த சென்டிமெண்ட்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. அவர் சொன்னார் சென்டிமெண்ட் எல்லாருமே அதில் பேர் உரிமையானார். கரெக்டாக கமர்ஷியலை தாண்டி நம்ம கடைசியாக சென்டிமெண்ட் தான் நம்மளுக்கு கை கொடுத்துச்சு.